நியூஸ்7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன் மற்றும் நான் மோகன்ராஜ். இனி தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள ஏடிஎம் மையங்கள் செயல்பட தொடங்கின. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பணத்தை எடுத்து சென்றனர். சில நிமிடங்களிலேயே ஏடிஎம்களில் பணம் தீர்ந்ததால் பொதுமக்கள் அவதி. பெரும்பாலும் 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வைக்கப்பட்டதாகவும் மக்கள் தகவல். சென்னையில் ஒரு சில ஏடிஎம் மையங்கள் மட்டுமே செயல்படுகிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பணம் எடுக்க முடியாமல் மக்கள் தவிப்பு. நீண்ட வரிசையில் காத்திருந்தும் பணம் எடுக்க முடியாததால் மக்கள் ஏமாற்றம். ஏடிஎம் மையங்கள் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை வாசிகள் கோரிக்கை. அனைத்து வங்கி ஏடிஎம்களும் இன்று செயல்பட வேண்டும். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளதாக ரிசர்வ் வங்கியின் தென்மண்டல இயக்குநர் சதக்கத்துல்லா தகவல். மென்பொருள் திருத்தத்தில் ஏற்பட்ட சிக்கல்களால் ஏடிஎம் இயங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் பேட்டி. புதிய 500 ரூபாய் நோட்டுகள் ஓரிரு நாட்களில் வங்கிகளில் வழங்கப்படும் எனவும் தகவல். சென்னையில் ஏடிஎம் இயந்திரங்களில் வந்த கிழிந்த ரூபாய் நோட்டுகள் 100 ரூபாய் நோட்டுகள் கிழிந்த நிலையில் வருவதாக குற்றச்சாட்டு. கிழிந்த தாளை மாற்ற மீண்டும் வரிசையில் நிற்கும் பொதுமக்கள். பணம் எடுப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றும் மக்கள். 2வது நாளாக வங்கிகளில் நீண்ட வரிசை. பெரும்பாலான இடங்களில் ஏடிஎம் மையங்கள் செயல்படாததால் வங்கிகளுக்கு படையெடுத்த மக்கள். வங்கிகளிலும் நீண்ட வரிசை இருப்பதால் பொதுமக்கள் தவிப்பு. மதுரையில் தனியார் வங்கி ஏடிஎம்மிற்கு படையெடுத்த பொதுமக்கள். பெரும்பாலான மையங்கள் இயங்காத நிலையில் தனியார் ஏடிஎம்மில் மட்டுமே வந்த பணம். தகவலறிந்த மக்கள் ஏடிஎம் மையம் முன்பு நீண்ட வரிசையில் நின்று பணம் எடுத்தனர். 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வந்ததால் மக்கள் ஏமாற்றம். நாமக்கல் நகரத்தில் திறக்கப்படாத ஏடிஎம் மையங்கள். 78 ஏடிஎம் மையங்களில் 70க்கும் மேற்பட்ட மையங்கள் திறக்கப்படாததால் பொதுமக்கள் அவதி. ஏடிஎம் மையங்களில் வைக்க போதுமான பணம் இல்லை என அதிகாரிகள் தகவல். ஏடிஎம் மையத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் நாமக்கல்லில் வர்த்தகம் பாதிப்பு. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடியின் அறிவிப்பு. புரட்சிகரமான நடவடிக்கை என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் பேட்டி. ரூபாய் நோட்டுகளில் சரஸ்வதி விநாயகர் படத்தை போட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சொத்து கணக்கை தாக்கல் செய்பவர்களுக்கு 200% வரி என அறிவிக்கப்பட்டிருப்பதை தளர்த்தி 30% வேண்டுகோள். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்து அவதிப்படும் மக்கள். மருந்தகங்களில் மருந்துகள் வாங்க முடியாமல் மக்கள் தவிப்பு. சிரமத்தை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. மீத்தேன் திட்டம் ரத்து செய்யப்பட்டது காவிரி டெல்டா மக்களின் இயக்கத்திற்கு கிடைத்த வெற்றி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கருத்து. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில சிறப்பு மாநாடு நெல்லையில் நாளை தொடக்கம். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தல். மத்திய அரசு மீத்தேன் திட்டத்தை கைவிட்டது வரவேற்கத்தக்கது என்றும் கருத்து. கூடங்குளம் அணுஉலை திட்டத்தில் கூடுதல் அணுஉலைகள் அமைப்பதை கைவிடவும் வேல்முருகன் கோரிக்கை. விவசாயிகளின் தற்கொலைகளை தடுத்து நிறுத்த அவசர கால நடவடிக்கை தேவை. தமிழக அரசுக்கு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு தலைவர் PR பாண்டியன் வேண்டுகோள். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு துரோகம் செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு. மீத்தேன் திட்டத்தின் மூலம் மத்திய அரசு அரசியல் லாபம் தேட முயற்சிப்பதாகவும் PR பாண்டியன் கருத்து. அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தீவிர பிரச்சாரம். மத்திய அரசின் உதய் திட்டத்தில் தமிழகம் இணைந்து குறித்தது. உதயசூரியனுக்கு பயம் ஏன் என கேள்வி. கருப்பு பணத்தை ஒழிக்கும் வகையில் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு அனைத்து கட்சிகளும் வரவேற்பு என பெருமிதம். திருப்பூரில் 9ஆம் வகுப்பு மாணவனின் கழுத்தை அறுத்து மர்ம நபர்கள். இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் மாணவனின் கழுத்தை அறுத்து சென்றதால் பரபரப்பு. படுகாயமடைந்த மாணவனுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. முன்விரோதம் மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பெற்றோர் புகார். வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வரும் போலீசார். சென்னையில் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடையில் பயங்கர தீ விபத்து. நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத்துறையினர். தீ விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேரும். மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிப்பு.
சுகாதாரத்துறை அதிகாரிகளின் வாகனங்கள் மேல் நீல நிற விளக்கு பொருத்த அனுமதி கோரிய வழக்கு சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். அவசர காலங்களில் குறித்த இடத்திற்கு எந்த தடையுமின்றி செல்ல வாகனங்களில் நீல நிற விளக்கு பொருத்த அனுமதி கோரியிருந்தனர் மருத்துவர்கள். காற்று மாசுவை அகற்றும் கருவியை பொருத்த கோரி தொடரப்பட்ட வழக்கு பொதுநல வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் கடற்காற்று வீசுவதால் பெருமளவு காற்று மாசு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் நீதிபதிகள் கருத்து. எதிர்காலத்தில் இதுபோன்ற சூழ்நிலை உருவாகும் என்ற கேள்வி எழவில்லை என்றும் தகவல். களக்காடு அருகே ஊருக்குள் புகுந்து சிறுத்தை அட்டகாசம். நாய்களை பிடிக்க வந்த சிறுத்தையை வெடிவெடித்து துரத்திய கிராம மக்கள். மாடுகளை மீண்டும் பிடிக்க வந்த சிறுத்தையால் பரபரப்பு. விவசாயிகள் திரண்டு சிறுத்தையை காட்டுக்குள் விரட்டினர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க தீவிர முயற்சி. தமிழக அரசு தனது வேலையை செய்யவில்லை. திருப்பரங்குன்றம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் திமுக புகார். சென்னை அருகே அடுக்குமாடி குடியிருப்பின் 16வது தளத்திலிருந்து கீழே குதித்து இளம் பெண் தற்கொலை. பெற்றோர் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதால் தற்கொலை என தகவல். தற்கொலை செய்து கொண்ட பாண்டீஸ்வரியின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை அருகே முன்விரோதம் காரணமாக அதிமுக கிளை செயலாளருக்கு அரிவாள் வெட்டு. வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு. படுகாயமடைந்த அதிமுக பிரமுகருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. தாக்குதல் தொடர்பாக இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. கோவை அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம். குழந்தையை கடத்தி சென்ற பெண்ணை கைது செய்து குழந்தையை மீட்ட போலீசார். திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாததால் கடத்தலில் ஈடுபட்டதாக பெண் வாக்குமூலம். குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண் சிறையில் அடைப்பு. கோவை சிங்கநல்லூரைச் சேர்ந்த ராஜன் ஜோதி தம்பதியினருக்கு பிறந்த குழந்தை கடந்த 8ஆம் தேதி கடத்தல். பிரதமர் மோடி இந்தியாவை வளர்ச்சியடைய செய்வார். பாஜக மாநிலங்களவை எம்பி இல கணேசன் நம்பிக்கை. அரசின் கொள்கை முடிவுகளை நடைமுறைப்படுத்த ஒத்துழைப்பு அளிக்க பொதுமக்களுக்கு வேண்டுகோள். நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் எனவும் இல கணேசன் வலியுறுத்தல். வேலூர் அருகே 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. விபத்தில் படுகாயமடைந்த ஒருவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் நகை கொள்ளை. அரசு ஊழியர் வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்ற போது துணிகரம். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. காட்பாடியில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் கோவில் வளாகத்தில் 63 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தம். அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை. பக்தர்களை வன விலங்குகள் தாக்கும் அபாயம் உள்ளதால் விழிப்புணர்வு பலகைகளும் அமைப்பு. பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் பக்தர்களுக்கு அறிவுறுத்தல். உதகை நகர தெருக்களில் சகஜமாக சுற்றித் திரியும் காட்டெருமை. அச்சத்தில் இருக்கும் பொதுமக்கள். பட்டாசுகளை வெடித்து காட்டெருமைகளை காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர். படகு இல்ல பகுதியில் உள்ள புதருக்குள் காட்டெருமை புகுந்ததால் பரபரப்பு. வேடசந்தூர் அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டு வரும் பாலம். கட்டுமான பணி தாமதம் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. விபத்து ஏற்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை. பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள். வேலூர் அருகே 55 வயது மூதாட்டி படுகொலை. வீட்டில் தனியாக இருந்தபோது கழுத்தை அரித்து கொலை. மூதாட்டியின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை. கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து வரும் போலீசார். புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த ஈரோட்டில் பேரணி. பள்ளி மாணவ மாணவிகள் 600க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு. விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பேரணி. முக்கிய வீதிகள் வழியாக சைக்கிள் பேரணியும் நடைபெற்றது. நீலகிரியில் அரசு பேருந்தை உடைத்து காட்டு யானைக்கு தீக்காயம். ஆக்ரோஷத்துடன் சுற்றித் திரியும் யானையை பிடிக்க கிராம மக்கள் வேண்டுகோள். யானையை மீட்டு முதுமலை காப்பகத்திற்கு கொண்டு செல்ல வன ஆர்வலர்கள் கோரிக்கை. கடந்த வாரம் கொளப்பள்ளியிலிருந்து கோவை சென்ற அரசு பேருந்தை மறித்து கண்ணாடியை உடைத்தது காட்டு யானை. அரியலூரில் தைலமரத்தோப்பில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஆண் சடலம். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் உடலை மீட்ட போலீசார். தூக்கில் தொங்கிய நபர் யார் என்றும் கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கும்பகோணம் அருகே தனியார் சர்க்கரை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். குறைவான போனஸ் தொகை வழங்கப்பட்டதற்கு கண்டனம். ஆண்டுதோறும் வழங்கப்படுவது போல 8,500 ரூபாய் வழங்க ஊழியர்கள் கோரிக்கை. ஆலையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களால் பரபரப்பு. தமிழகத்தில் இன்று 4 புதிய படங்கள் வெளியீடு. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளால் திரையரங்குகளில் பாதிப்பில்லை. படங்களை பார்க்க ஏற்கனவே ஆன்லைனில் முன்பதிவு செய்ததால் பாதிப்பில்லை என தகவல். நடிகர் விக்ரமை வைத்து படம் ஒன்றை இயக்கப் போகின்றார் பிரபல இயக்குனர் கௌதம் மேனன் தகவல். விக்ரமிடம் இதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கௌதம் மேனன் பேட்டி. அச்சம் என்பது மடமடையடா படத்திற்கு பின்னர் விக்ரமை வைத்து படம் இயக்குவேன் என நம்பிக்கை. நயன்தாரா நடித்து வரும் படத்தின் தலைப்பு அடுத்த வாரத்தில் வெளியிடப்படும் என அறிவிப்பு. மேஞ்சூர் கோபி இயக்கத்தில் நயன்தாரா கலெக்டராக நடித்து வந்த படம். படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது இறுதி கட்டத்தில் உள்ளதாக அறிவிப்பு. அடுத்த வாரத்தில் படத்தின் தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் தகவல். வித்தியாசமான கதையுடன் உருவாகி வரும் பலே வெள்ளையத்தேவா படம். படப்பிடிப்பு முடிவடைந்ததாக சசிகுமார் தனது ட்விட்டர் பக்கத்தில் தகவல். தனது நிறுவனத்தின் மூலம் சசிகுமார் தயாரிக்கும் 9வது படம் இதுவாகும். தொடர்ந்து நடித்து வந்த சசிகுமார் தற்போது பட தயாரிப்புகளில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தகவல். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி தற்போதும் சிறந்த அணிதான். ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் கில்கிறிஸ்ட் கருத்து. முக்கியமான தருணங்களில் அணி தோற்றுவிடுவதாக கில்கிறிஸ்ட் ஆதங்கம். தொடர்ந்து வெற்றி பெற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் கில்கிறிஸ்ட் வலியுறுத்தல். இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை 3-0 என்ற கணக்கில் இந்திய அணி வெல்லும். சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் நம்பிக்கை. சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் சிறப்பாக விளையாடி வருவதாகவும் ஹர்பஜன் சிங் கருத்து. பல சாதனைகளை அஸ்வின் முறியடிப்பார் என்றும் ஹர்பஜன் சிங் புகழார். தங்கம் விலை கிராமுக்கு 58 ரூபாய் குறைந்து 2,965 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் சவரனுக்கு 464 ரூபாய் குறைந்து 23,720 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி 1 கிராம் 40 காசுகள் குறைந்து 47 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையாகிறது. சென்னையில் 1 கிலோ வெள்ளி 44,775க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.